இயேசுவை தேடி வந்தாள். எனக்கு சமாதானம் வேணும், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் வேண்டும் என்று இயேசுவை தேடி வந்தாள். இயேசு அவளுக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதித்தார். ஏன் அவளுக்கு சமாதானம் இல்லை? எப்படி அவளுக்கு சமாதானத்தை ஆண்டவர் அருளினார்? நீங்க பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்ரீ இயேசு பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இயேசு ஒரு மனிதன் விருந்துக்கு இயேசுவை அழைத்ததினால அவன் வீட்டிலே விருந்துக்காக அமர்ந்திருக்கிறார். அந்த நேரம் அந்த ஊரில் இருந்த ஒரு பெண், அவளுக்கு பெயர் சொல்லப்படவில்லை, பாவியான ஒரு பெண், அப்படிதான் அவளுக்கு சொல்லப்படுகிறது. பாவியான பெண் என்று அவளை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ அவள் இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறது. இயேசுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டாள். அவள் வந்து இயேசுவிடத்தில் பேசவும் இல்லை, இயேசுவனிடத்தில் எதுவும் கேட்கவும் இல்லை. அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதாள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அவருடைய உள்ள பாதிக்கப்பட்டிருக்கிறது? பாவம். அவளுக்குள்ள காணப்பட்ட பாவம் சமாதானத்தை கெடுத்து விட்டது. பாருங்க, பாவம் செய்யும் போது இனிமையா தெரியும், ஆனால் அதனுடைய சமாதானத்தை கெடுத்து விடும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்ப பாவம் செய்கிற ஒரு மனிதனுக்குள்ள சமாதானம் இருக்காது. எந்த ஒரு சின்ன பாவம் பெரிய பாவம் வித்தியாசம் கிடையாது. ஒரு பாவம் என்பது உங்களுடைய உள்ளத்தில் உள்ள சமாதானத்தை பாதிப்பை உண்டாக்கிவிடும். அவள் எது தனக்கு இன்பமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், இந்த வாலிப வயசில் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவள் பாவ வாழ்க்கையில ஈடுபட்டாள். அதே பாவம் இப்ப சமாதானத்தை கெடுத்து விட்டது, நிம்மதியை கெடுத்து விட்டது. நிம்மதியா தூங்க முடியல. ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவருடைய பாவம் தெரிந்து விட்டது. அதனால பாவி என்று மக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு ஒரு பாவி, விபச்சாரக்காரி, இவள் மூலமா நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய பேருடைய வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாக்கின ஒரு பாவி என்று அந்த மனிதன் சொல்லுகிறார். இவள் பாவியான பெண், இவள் எப்படி இயேசுவை தொட முடியும்? அவர் பரிசுத்தமுள்ள ஒரு